ரூத், ரூத், எங்கே இருக்க? இங்கத்தான் இருக்கேன், இதோ வருகிறேன். அவள் அக்கா எஸ்தர் அழைத்தவுடன் ஓடோடி வந்தாள் ரூத். என்ன அக்கா? ஆமாம், நீ என்னைக்கு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணணும்? இன்னும் ஒரு வாரம் இருக்கக்கா. சரி, உன் துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? வச்சுக்கிட்டேன். ஆமா அக்கா, மாமா என்ன சொன்னாருக்கா? அவருக்கு நான் வேலைக்கு போறதுல இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாண்டி, அது என்னத்துக்குன்னு எனக்கு தெரியும். என்னக்கா சொல்ற? இல்லடி, நீ வெளியே போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு உங்க மாமா நினைக்கிறாரு. உன் மேல உங்க மாமாவுக்கு அவ்வளவு பாசம். சொல்லிவிட்டு எஸ்தர் புன்னகைக்க ரூத் உள்ளுக்குள் எதையோ முணுமுணுத்தபடி, ஆமாக்கா, மாமாக்கு என் மேல நிறைய பாசம் இருக்கு சொல்லி சிரித்தாள் ரூத். ஏய், அவர் கிடக்கிறாரு, நீ உன் வாழ்க்கைய பாரு, அவரை நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், வீட்டில் ஹோம் நர்ஸ் வேலை தானே உனக்கு? தங்க தனி அறையெல்லாம் கொடுப்பாங்கல்ல? மாசம் 3000 தானே சம்பளம்? ஆமாக்கா. ரூத் தனது அக்காவிடம் எதையும் முழுவதுமாக சொல்லவில்லை. ஒரு நோயாளியை பார்த்து கொள்ளும் பணிப்பெண்ணாகத்தான் அவள் செல்ல போகிறாள். அவரை குளிப்பாட்டி விடுவது, சாப்பிட வைப்பது, வேளா வேலைக்கு மருந்து மாத்திரைகள் கொடுப்பது, அவர் சம்பந்தப்பட்ட முழு வேலைகளையும் அவள் தான் செய்ய வேண்டும். வீட்டில் சமைப்பது, வீட்டு வேலைகள் எல்லாம் செய்வது, கடைகளுக்கு சென்று பொருட்கள் வாங்கி வருவது உட்பட எல்லாம் அவள்தான் செய்ய வேண்டும். ரூத்திற்கு தற்போது இந்த வீட்டிலிருந்து எப்படியாவது வெளியே போய்விட வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது. அதனால் சில விஷயங்களை தன் அக்காவிடமிருந்து மறைத்து விட்டாள். சரி, நீ இன்னைக்கு பக்கத்து ஷாலினி வீட்டில் போய் படுத்துக்க. அவங்க அம்மா வீட்டில் இல்லையாம், ஊருக்கு போயிருக்காங்களாம். அவ வீட்டில் தனியாத்தான் இருக்கா, நீ கூட போய் படுத்துக்க. சரி அக்கா என்று ரூத் பக்கத்து வீட்டை நோக்கி ஓடினாள். ரூத் மேரி, இவளுக்கு வயது 22. இவள் 12ஆம் வகுப்பு படிக்கும் போதே தன் அப்பாவையும் அம்மாவையும் பறிகொடுத்தவள். பள்ளி படிப்பை மட்டுமே முடித்த ரூத் தற்போது அவளின் அக்காவுடன் தான் இருக்கிறாள். அக்கா என்ன சொன்னாலும் அதை தட்ட மாட்டாள். அன்று ரூத் நடக்க இருக்கும் விபரீதம் அறியாமல் ஷாலினியுடன் அவள் வீட்டில் இரவு நன்கு உறங்கிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது திடீரென்று ஒரு அலறல் சத்தம். அந்த சத்தம் தன் அக்காவின் வீட்டிலிருந்து வருவதாக உணர்ந்தாள் ரூத். அந்த நடு இரவில் அவள் அக்கா வீட்டிற்கு வேக வேகமாக ஓடினாள். அக்கா, அக்கா ஓடிச் சென்று கதவுகளை தட்ட உள்ளிருந்து அழுகை சத்தம் மட்டும் கேட்டது. அப்போது அந்த நேரத்தில் அவளுக்கோ என்ன செய்வது என்றே புரியவில்லை. சற்று நேரத்தில் அருகில் இருப்பவர்கள் அனைவரும் கூடிவிட்டனர். என்ன ஆச்சு ரூத், இப்ப எதுக்கு தூங்காம ஓடி வந்த? அவளின் பின்னாடியே ஓடி வந்த ஷாலினி கேட்டதும் ரூத் பதில் பேசாமல் கதவை தட்டி கொண்டே இருந்தாள். உள்ளிருந்து அழுகை சத்தம் வருவதால், அதுவும் தன் அக்காவின் குரல் கேட்பதால் ரூத் மிகவும் பயந்து போயிருந்தாள். அக்கா, அக்கா கதவை திற! அவள் கத்தவும் அங்கு கூடியிருந்த அனைவரும் பதறினார்கள். எஸ்தர், எஸ்தர் கதவை திறம்மா! கதவு திறக்காமலே இருந்தது. உள்ளே அழுகை சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது. என்ன இவ, இத்தனை பேரு கத்தரோம், காதுல விழலையா? அக்கா, அக்கா கதவை திற! கத்தி கத்தி ஓய்ந்த ரூத் அப்படியே கதவின் அருகேயே மயங்கி போனாள். சில இளைஞர்கள் சேர்ந்து அந்த கதவினை உடைத்து உள்ளே நுழைந்தனர். நுழைந்ததும் அவர்கள் கண்ட காட்சி அவர்களை அதிர்ச்சியடைய செய்தது. அவர்கள் அலறிக்கொண்டே வெளியே வந்தனர். அங்கே உள்ளே இரத்த வெள்ளத்தில் எஸ்தரின் கணவன் குத்துப்பட்டு கிடக்க, கையில் கத்தியுடன் எஸ்தர் அழுது கொண்டிருந்தாள். இதை கண்ட தெருவாசிகள் அனைவரும் அதிர்ந்து போயினர். அடி பாவி, என்ன காரியம் செய்துட்டா? கட்டண புருஷனை இப்படி கொன்னுட்டாலே! தெருவாசிகள் எஸ்தரை திட்டி தீர்த்தனர். ஆனால் ரூத் மட்டும் எஸ்தரை கனிவான பார்வையுடன் பார்த்தாள். பதிலுக்கு எஸ்தரின் பார்வையோ தன் தங்கையை தனியே விட்டு ஜெயிலுக்கு போகும் கவலையில் இருந்தது. அக்கா, அக்கா ஓடி வந்து அவளை அணைத்து கொண்டாள் ரூத். சிறிது நேரம் இருவரின் கண் பார்வைகள் மட்டுமே பேசிக்கொண்டன. ஏனக்கா இப்படி செய்தாய்? வாய் திறந்து எதுவும் கேட்க முடியாமல் இருந்தாள் ரூத். தன் அக்கா தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்ற எண்ணி இந்த முடிவு எடுத்திருப்பாளோ? ரூத் மனதில் 1000 கேள்விகள் அவள் இதயத்தை குத்தி கிழித்து கொண்டிருந்தன. தற்போது தன் அக்காவின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று உள்ளுக்குள் துடித்து கொண்டிருந்தாள் ரூத். ஆனால் அங்கு எஸ்தரோ இது நாள் வரை அவளுக்குள் இல்லாத ஏதோ ஒரு மனநிறைவில் பிரம்மை பிடித்தவள் போல் அமர்ந்திருந்தாள். அங்கு அனைவரும் அவளை கொலைகாரி என்று திட்டிக் கொண்டிருக்க வாசலில் போலீஸ் ஜீப் வந்து நின்றது.
3 போலீஸ்கள் உள்ளே நுழைவதை கண்ட ரூத் மிகவும் பயந்து போனாள். தன் அக்காவை கட்டி பிடித்து கொண்டு ஓவென்று அழ ஆரம்பித்து விட்டாள். அக்கா, நான் உன்னை அனுப்ப மாட்டேன், நான் உன்னை அனுப்ப மாட்டேன், என்னை விட்டு போகாதே அக்கா. ரூத் கதறி கதறி அழுவதை பார்த்து அங்கு கூடியிருந்த அனைவரின் கண்களிலும் கண்ணீர் பெருக்கெடுத்தது. ரூத்தின் நிலையை பார்க்க பரிதாபமாக இருந்தது. எஸ்தரை போலீஸ் அழைத்து கொண்டு சென்றது. கோர்ட்டில் அவள் வாய் எதுவும் திறக்காமல் மௌனமாகவே இருந்தாள். உடனே அந்த வக்கீல், இவளின் தங்கையை வரச் சொல்லுங்கள், அவளிடம் விசாரித்து பார்க்கலாம் என்றவுடன் அதை கேட்ட எஸ்தர், ஐயா, அவளுக்கு ஒன்றும் தெரியாது, இப்போது அவளிடம் விசாரிக்க என்ன இருக்கிறது? அன்று இரவு அவள் எங்களுடன் இல்லை. அப்படியா? அப்படின்னா என்ன நடந்துச்சுன்னு நீயே சொல்லு. வக்கீல் கேட்கவும், ஐயா, எனக்கும் என் கணவருக்கும் சண்டை, சின்ன கருத்து மோதல். அதனால்தான் என் கணவரை நான் கோபத்தில் கொலை செய்தேன் என்று சொன்னாள். வக்கீல் மாத்தி மாத்தி அவளை மடக்கி பல கேள்விகளை கேட்டாலும் எஸ்தரின் பதில் மாறவில்லை. கோர்ட்டில் அவளுக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. ஆனால் உண்மை அது இல்லை. எஸ்தரின் கணவருக்கு ரூத் மீது காதல் இருந்தது. அம்மா அப்பா இல்லாமல் தங்கள் வீட்டில் அடைக்கலமாக வசிக்கும் அவளை எப்படியாவது தனக்கு 2வது மனைவியாக ஆக்கிக்கொள்ள அவன் நினைத்திருந்தான். ரூத்திடம் அடிக்கடி அவன் வரம்பு மீறியதும் உண்டு. ஆனால் ரூத் இதை எஸ்தரிடம் எப்பொழுதும் சொல்லியதில்லை. அக்கம் பக்கம் வசிப்பவர்களுக்கும் கூட எந்த சந்தேகமும் அவன் மீது வந்ததில்லை. ஏனென்றால் அவன் அப்படி நடந்து கொள்வான். வெளியில் நல்லவன் போல் பாசாங்கு செய்வான். ஆனால் உள்ளுக்குள் அவளை அடைய மிகவும் ஆர்வமாயிருந்தான். ரூத் அவனால் அங்கே பலவித சித்திரவதைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். தன் அக்காவின் வாழ்க்கையை நினைத்து அவள் எதுவும் வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே இந்த கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். தற்போது ரூத்தின் மனது மிகவும் அதிர்ச்சியில் இருந்தது. தன் அக்காவிற்கு எப்படி இந்த விஷயம் புரிந்தது? ரூத்திற்கு இன்னமும் விளங்கவில்லை. சிறைச்சாலையில் சென்று தன் அக்காவை சந்தித்தாள். அவளின் கைகளை பிடித்து கொண்டு கண்ணீர் மழை பொழிந்து கொண்டிருந்தாள். அதன் வழியே அவள் கூறும் நன்றியும் வழிந்து கொண்டிருந்தது. அழாதே ரூத், அழாதே. இனிமேல் நீ எதற்காகவும் அழக்கூடாது. நீ தைரியமா இருக்கணும். இப்போ நீ எங்க இருக்க? நம்ம வீட்லையா? இல்லக்கா, எனக்கு அந்த வீட்டில் இருக்கவே பயமா இருக்கு. உனக்கு தான் தெரியுமே, எனக்கு இருட்டுனாலே பயமண்ணு. அதனால நான் ஷாலினி வீட்டில் தான் படுத்துக்கிறேன். அங்கே தான் இருக்கேன். உன்னை இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு வந்துட்டேனே, நான் என்ன செய்வேன்? என்னை மன்னித்து விடு ரூத். நீ தான் அக்கா என்னை மன்னிச்சிடணும். என்னால தான் இப்போ உன் வாழ்க்கை இப்படி மாறிடுச்சு. ஏய், இனி எனக்குன்னு என்ன வாழ்க்கை இருக்கிறது ரூத்? என் கவலை எல்லாம் உன்னை பத்தி தான். ஆமா, நீ வேலைக்கு போக இன்னும் எத்தனை நாள் இருக்கு? நாளைக்குத்தான் போகணும். சரி, இங்க நடந்த எந்த விஷயமும் நீ வேலை செய்கிற இடத்தில் சொல்லிட்டு இருக்காத ரூத். அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அக்கா. அதான் நியூஸ்ல எல்லாம் வந்துடுச்சுல்ல. இங்க பாரு, வாழ்க்கையில எந்த விஷயத்துக்கும் நீ கவலைப்படக்கூடாது, புரியுதா? எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை உன் வாழ்க்கையில நடந்தாலும் நீ ஆண்டவரை பிரார்த்தனை பண்ணிக்கோ. உன் தைரியத்தை மட்டும் நீ கைவிட்டு விடக்கூடாது. நீ தைரியமான பொண்ணா இருக்கணும். என்னால் அப்படி இருக்க முடியுமா தெரியலக்கா. ஆனால் நான் முயற்சி செய்கிறேன். தன் அக்காவிடம் சொல்லிவிட்டு தன் அக்காவின் இந்த நிலையை மாற்ற என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த சிறைச்சாலையின் வெளியில் போடப்பட்டிருந்த அந்த சிமெண்ட் மேஜை மேல் அமர்ந்து கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள் ரூத். அவள் அக்கா அவளுக்கு கடைசியாக சொன்ன வார்த்தைகள் மட்டும் அவள் காதுகளில் இப்போது முழித்து கொண்டிருந்தது. காற்றில் கதவு ஜன்னல்கள் எல்லாம் படார் என்று அடித்தது. ரூத் அந்த சத்தத்தில் நிதர்சனத்திற்கு வந்தாள். எங்கோ சற்று பின்னோக்கி சென்ற அவளின் ஞாபகம் கலைந்தது. மீண்டும் தற்போது அது இயல்பு நிலைக்கு திரும்பியது. இப்படியும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொள்வோம் என்று ரூத் நினைத்து கூட பார்க்கவில்லை. இப்படியான சூழலில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கூட தெரியாமல் கையை பிசைந்து கொண்டு ஆதரவற்று நின்றிருந்தாள். எனக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை என்று கோவையில் இருக்கும் இவள் அக்கா தான் அடிக்கடி சொல்வாள். இப்போது தான் ரூத்திற்கு அந்த வார்த்தையின் முழு அர்த்தமும் தெரிந்தது. ரூத்தின் பதட்டத்திற்கு காரணம் என்னவென்றால் பீட்டர் ஐயா இறந்து விட்டது தான்.
கடந்த 4 மாதமாக அவருக்கு வேளா வேளைக்கு மாத்திரைகளும் டானிக்குகளையும் கொடுத்து அவரை கவனித்துக் கொள்ளும் பணிப்பெண்ணாய்த்தான் டெய்சி அம்மா இவளை நியமித்திருந்தாள். டெய்சி அம்மா வேறு யாரும் இல்லை, பீட்டரின் மனைவிதான். இருவருக்கும் வயது வித்தியாசம் என்று பார்த்தால் 15 வருடங்களாவது இருக்கும். டெய்சி அம்மாவின் தலைமுடி கற்றைகளில் 1-2 இப்போது தான் நரைக்க துவங்கி இருந்தன. இந்த ஈரோடு நகரில் அரசாங்க பள்ளி ஒன்றில் ஆசிரியையாக பணியாற்றி கொண்டு இருக்கும் டெய்சி அம்மாவுக்கு வயது 48 ஆகிறது. இராணுவத்தில் பணியாற்றி கொண்டிருந்த பீட்டர் ஐயாவை இவள் மணந்து கொண்ட போது வயது 24. இத்தனை வருட தாம்பத்திய வாழ்வில் தன் வயிற்றில் ஒரு புழுப்பூச்சி கூட உதிக்கவில்லையே என்ற ஏக்கம் டெய்சி அம்மாவின் மனதில் இருப்பதை வந்த கொஞ்ச நாளில் ரூத் உணர்ந்து கொண்டாள். பீட்டர் ஐயா ஒரு இதய நோயாளி. பணமுள்ளவர்களுக்கு கடவுள் ஏதோ ஒரு வகையில் நோயையும் கொடுத்து அவர்களை அவஸ்தைக்கு உள்ளாக்கி விடுகிறார் என்றே ரூத் நினைத்திருந்தாள். ஆனாலும் இது டெய்சி அம்மாவின் குடும்பத்திற்கு அதிகம்தான் என்றும் நினைத்தாள். ஏற்கனவே குழந்தை பாக்கியத்தை கடவுள் பறித்து கொண்டாரே, பின் எதற்காக இந்த வியாதியையும்? நோயாளி கணவரை கவனித்துக் கொள்ள பெண் தேவை என்ற பேப்பர் விளம்பர வரிகளை கவனித்துத்தான் ரூத் தன் அக்காவிடம் அதை காட்டினாள். அது மளிகை கடையில் கடலை மாவு வாங்கி வருகையில் அதை காட்டி கொடுத்த காகிதம். எந்த மாதத்தின் எந்த வருடத்தின் துண்டு பேப்பர் என்று கூட இவளுக்கு தெரியாது. இருந்தும் அக்கா வீட்டில் தனக்கிருக்கும் பிரச்சனைகளை மனதில் உணர்ந்தவளாய் விளம்பர வாசகங்களின் கீழ் இருந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டாள். ரூத் தான் 12வது வரை படித்த விஷயத்தையும் மேற்கொண்டு படிக்க இயலாத வறுமையையும் அப்பா அம்மா தன்னை விட்டு போன துக்கமான செய்தியையும் அக்காவின் கணவர் தன்னை 2வது மனைவியாக அடைய வலை விரிப்பதையும் எதிர்முனையில் கேட்டுக்கொண்டிருந்த டெய்சி அம்மாவிடம் விவரித்தாள். எல்லா தகவல்களையும் கேட்டுக்கொண்ட டெய்சி அம்மா பெருமூச்சு விட்டாள். அந்த விளம்பரத்தை பேப்பரில் கொடுத்து 1 மாத காலமாகிவிட்டதாகவும் 1-2 பெண்கள் 2000 என்ற சம்பளத் தொகை போதாது என்றதாகவும் வீட்டிலேயே தங்கிக் கொள்ளும் யோசனையை அவர்கள் நிராகரித்து விட்டதாகவும் கூறியவள் இதற்கெல்லாம் சம்மதமா என்று கேட்கவும் ரூத் உடனே சம்மதித்தாள். மேலும் டெய்சி அம்மாவின் குரல் இறந்து போன தன் அம்மாவின் குரலை ஒத்திருப்பதையும் உணர்ந்தாள். அக்கா தன் ஒரே தங்கையை இப்படி அனுப்புவதற்காக அழுதாள். மாறாக வேறு வழி எதுவும் இல்லாத நிலையை எண்ணியும் அக்கா அழுதாள். அழுவதை தவிர அவளுக்கும் வேறு எதுவும் தெரிந்திருக்கவில்லை. டெய்சி அம்மா ரூத்தை தன் குடும்பத்தில் ஒருத்தியாகவே பாவித்தாள். அவர்களுக்கு குழந்தை என்று பிறந்து அதுவும் பெண்ணாக இருந்திருந்தால் தன் வயதுதான் இருக்க வேண்டும் என்று ரூத் நினைத்து கொண்டாள். போதாததற்கு பீட்டர் ஐயா எந்த நேரமும் கட்டிலில் இருந்தாலும் இவளை வாமகளே என்றே தான் குரல் நடுங்க கூப்பிடுவார். மாத்திரைகள் மீது அவர் தீராத வெறுப்பு கொண்டிருந்தார். சிறு குழந்தைகள் அடம் பிடிப்பது போன்ற முகத்தை திருப்பிக் கொண்டார். வயதானவர்கள் குழந்தைகள்தான் என்று எங்கோ படித்த நினைவு இவளுக்கு வந்தது. வந்த சில நாட்களில் தன்னை அந்த குடும்பத்தில் ஒரு அங்கமாக இணைத்து கொண்டாள் ரூத். டெய்சி அம்மா தினமும் பள்ளிக்கு கிளம்பும் சமயம் வீட்டை உட்புறமாக தாழிட்டுக்கொள். ஏதாவது அவசரம் என்றால் செல்போனிற்கு கூப்பிடு. வீதியில் காய்கறிக்காரன் சென்றால் குரல் கேட்கும். போன முறை முற்றி போன கத்தரி வெண்டையை பொறுக்கி எடுத்து விட்டாய், இந்த முறை கவனமாக எடு என்று ஏதாவது விஷயத்தை இவளிடம் சொல்லிச் சென்றாள். ஏனோ தனக்கு சம்பளம் தரும் எஜமானி அம்மாவின் குரல் போல டெய்சி அம்மா சொல்லும் பேச்சுக்களை இவள் எடுத்துக்கொள்ளவில்லை. தன் அம்மாவை சொல்லி செல்வதாய் உணர்வாள். ஆனால் இதுவெல்லாம் எத்தனை நாளைக்கு என்ற கேள்வியும் அவளுக்குள் இருந்து கொண்டு மிரட்டி கொண்டே இருந்தது. முதல் மாத சம்பள பணம் உனக்கு என்று டெய்சி அம்மா இவளிடம் கவரை நீட்டிய போது அதை கை நீட்டி வாங்கிக் கொள்ள கூச்சப்பட்டாள் ரூத். உங்ககிட்டயே இருக்கட்டும்மா, எனக்கு இப்போ எந்த செலவும் இல்லை, நான் பின்னாடி வாங்கிக்கிறேன், எனக்கு தேவை என்கிற போது என்று சொல்லிவிட்டு அங்கே நிற்க பிடிக்காமல் சமையல் அறையில் வேலை இருப்பது போல் நுழைந்து கொண்டாள். டெய்சி அம்மா ரூத்தை வற்புறுத்தி வாங்கிக்க ரூத் என்று சொல்லவில்லை. அவளும் அந்த பணத்தை தன்னிடமே வைத்து கொண்டாள். பின் வந்த மாதங்களில் ரூத்திற்கு சம்பளம் தர வேண்டும் என்ற எண்ணமே இல்லாத ஒரு பெண்மணியாகவும் டெய்சி அம்மா மாறிப்போனாள்.
பீட்டர் ஐயா நல்ல உறக்கத்தில் தான் இருக்கிறார் என்று நினைத்து கொண்டிருந்த ரூத் வீட்டின் கீழ் ஆளில் ரமணிச்சந்திரன் நாவல் ஒன்றில் ஆழ்ந்திருந்தாள். அந்த நாவலில் இவளை போன்ற ஒரு பெண் ஒரு நோயாளியை கவனிக்கும் பொறுப்பில் இருந்தாள். ஏனோ அந்த கதையின் மீது இவளுக்கு ஆர்வம் போனது. கதை படித்த பிறகு 5 மணியைப் போல எப்போதும் அவர் விழித்து கொண்டிருப்பார் என்றே மாடிப்படிகள் ஏறி சென்றாள். அவர் அறையில் நுழைந்தவள் எதர்ச்சியாகத்தான் அவர் உதட்டினோரம் ரத்தம் கசிந்து கொண்டிருப்பதை கவனித்தாள். பதைத்து கட்டிலின் அருகே ஓடிச் சென்று ஐயா ஐயா என்று கூப்பிட்டு பார்த்து ஏமாந்தாள். சவத்தின் கலை அந்த முகத்தில் ஒட்டியிருந்தது. நாசி துவாரம் அருகே விரல் வைத்து பார்த்தாள். அவளுக்கு பயம் பிடித்து கொண்டது. மகளே என்று அழைக்கும் பீட்டர் ஐயா அல்ல அவர், பிணம். சுவாசிப்பதை நிறுத்தி கொண்ட உடல். பயந்து போய் அந்த அறையை விட்டு வெளியேறியவள் படிகளில் நிதானமின்றி கீழிறங்கி ஹாலில் ஷோபாவில் வந்து அமர்ந்தாள். அவள் இதயம் தாறுமாறாக துடித்தது. ரூத் வந்த நாளில் இருந்து சொந்தம் என்று சொல்லிக்கொண்டு யாரும் டெய்சி அம்மாவின் வீட்டுக்கு வரவில்லை. மேலும் தனக்கு என்ன ஊரில் இப்படி சொந்தம் இருக்கிறது என்று கூட டெய்சி அம்மா சொல்லி இவள் கேட்டிருக்கவில்லை. இருந்தும் ஹாலில் போன் அருகே இருந்த நீலவர்ண டைரியில் இருந்து 10-20 எண்களுக்கு ரிங்கடித்து இந்த மாதிரி என்று சரியாக வார்த்தை தெளிவராமல் தயங்கி தகவலை சொன்னாள். அவர்கள் எல்லோருமே யாரம்மா நீ என்று கேட்டார்கள். இவளுக்கு பதில் சொல்ல சிரமமாய் இருக்கவே நர்ஸ் என்றாள். அவர்களோ பீட்டர் பாடி எங்கிருக்கு, ஹாஸ்பிட்டல்லையா வீட்டிலையா என்று கேட்டு துளைத்தார்கள். இடையில் ஒரு எண்ணில் பேசியவர் ஆசிரியை போல் உள்ளது. போச்சா, சென்னை போக வேண்டாமடி, வீட்டில் இப்படி இருக்கும்போது என்றேன். அவள் கேட்கவே இல்லை. டெய்சிக்கு தகவல் சொன்னியாமா என்றார். அவங்க செல்போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது என்றாள் ரூத். எப்படி கிடைக்கும், ட்ரெயின்ல போறப்போ அவ்வளோ சீக்கிரம் டவர் கிடைக்காதே. எதுக்கும் நானும் ட்ரை பண்றேன் என்றவருக்கு தேங்க்ஸ் சொன்னாள் ரூத். இவள் போனை வைத்ததும் அது நீளமாய் அலறியது. எடுத்து ஹலோ என்றாள் ரூத். நான் டெய்சி பேசுறேம்மா ரூத், சென்னையில இப்போதான் இறங்கினேன் என்று அவர் பேச துவங்கியதுமே இவள் அழத் துவங்கினாள். டெய்சி அம்மா இவள் அழுகையிலேயே உணர்ந்து கொண்டாள். கூட வேலை செய்கிற டீச்சர் பொண்ணோட கல்யாணம்னு கிளம்பினேன் பாரு, என்ன சொல்லணும், வேண்டாம்னு சொன்னாங்க, கேட்காம மடச்சினான் என்று டெய்சி தன்னையே நொந்து கொண்டு அழத் துவங்கினாள். போனில் கடைசியாக சரி நான் திரும்பிடுறேன் என்றவள் போனை கட் செய்து கொள்ளவும் இவள் ரிசீவரை வைத்துவிட்டு கண்ணீரை துடைத்து கொண்டாள். ஆண்கள் பெண்கள் என சிறு கூட்டம் வீட்டினுள் நுழைந்ததும் இவளுக்கு சற்று தெம்பு வந்தது. அவர்களை மாடிக்கு அழைத்துச் சென்றாள். அவர்கள் பீட்டர் ஐயாவை சுற்றிலும் மௌனமாக நின்று கொண்டார்கள். வந்தவர்களுக்கு காப்பி தயாரிக்கலாமா, குடிப்பார்களா என்ற சந்தேகத்தில் கை பிசைந்து நின்றாள். எல்லோருமே கருங்கல் பாளையம் உள்ளூர் தான் போலுள்ளது. அவர்கள் எல்லோரையும் இப்போது தான் முதலாய் பார்க்கிறாள். அவர்களுக்கும் இவள் யார் என்ற விபரம் தெரியாமல் இவளிடம் துக்கம் விசாரிக்க தயங்கினார்கள். டீச்சரை கேட்டார்கள். இவள் விஷயத்தை சொன்னதும் எப்படியும் இனி காலையில் தான் வந்து சேருவாங்க, காத்தால வந்து பார்த்துக்கலாம் என்று அவர்களாகவே பேசிக்கொண்டு படியிறங்கினார்கள். அவர்கள் அனைவரும் சென்ற பிறகு மேலும் 2-3 பேர் வந்தார்கள். இழவு விழுந்த வீடு மாதிரியே தெரியலையே, ஏம்பா வந்த போனு நெசமாப்பா என்று பேசிக்கொண்டே வந்தார்கள். அவர்களையும் மேலே கூட்டி போய் பீட்டர் ஐயாவின் சடலத்தை காட்டினாள். ஒருவர் மட்டும் நிலைமையை புரிந்து கொண்டு ஐஸ் பெட்டிக்காரனுக்கு தகவல் கொடுத்தார். 15 நிமிடத்திற்குள் மினி ஆட்டோவில் கண்ணாடி பெட்டி வந்து சேர்ந்தது. அவர்கள் ஐயாவை பெட்டியினுள் படுக்க வைத்துவிட்டு காலையில் வருவதாக சொல்லி போய்விட்டார்கள். நேரமும் இரவு 8 மணி ஆகிவிட்டது. ஐஸ் பெட்டிக்கு ஏற்பாடு செய்த நபரும் நான் போறேன்மா என்ற போது இவளுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. எனக்கு பயமாயிருக்கு, இருங்க இங்கேயே என்று எப்படி அவரிடம் சொல்வாள்? அவரும் சென்ற பிறகு ரூத் என்றுமில்லாத நிரந்தர தனிமையை உணர்ந்தாள். மேலே பெட்டியில் இருக்கும் பிணத்தின் நினைப்பை மறக்க முடியவில்லை. ரூத் சின்ன வயதிலிருந்தே பிணம் என்றால் பேய் என்று பயப்படுவாள். பிணம் வீதியில் சென்றால் கூட அந்த வீதியில் நடக்க மாட்டாள். அப்படி ஒரு பயந்த சுபாவம் அவள். விதவிதமான கற்பனைகள் அவள் மனதில் தோன்ற ஆரம்பித்தன. ஐயாவின் உயிர் இந்த வீட்டில் சுற்றி கொண்டிருக்குமோ
என்று அச்சம் கொண்டாள். வெளியே இவர்களின் வளர்ப்பு நாய் திடீரென குரைக்க துவங்கியது. ஏ டாமி, சும்மா இரு என்றாலும் அது இடைவிடாமல் குரைத்தது. அந்த சமயத்தில் வீட்டுக்கு பலர் வந்து போனதை அது புதிதாய் கண்டதால் அப்படி குரைத்தது. சமயத்தில் மின்சாரம் வேறு போய்விட்டது. கருங்கல் பாளையமே இருட்டில் மூழ்கி அமைதியானது. ஹாலில் டெலிபோன் அலறல் துவங்கியது. இரவு என்பதால் அதன் ஒலி கணீர் என கேட்டது. ரூத் பயத்துடன் இருட்டு ஹாலில் டெலிபோன் நோக்கி சென்று அதை காதில் எடுத்து வைத்தாள். டெய்சி அம்மா தான். மாடி அறையில் ஐயாவின் டேபிள் மீது சிவப்பு வர்ண டைரி இருப்பதாகவும் அதில் முதல் பக்கத்தில் பச்சை வர்ணத்தில் 3 போன் எண்கள் இருக்கும் எனவும் அவர்களுக்கு உடனே தகவல் சொல்லிவிடு என்றும் சொல்ல, இவள் தன் நிலையை சொல்ல ஆரம்பித்த போது போன் கட்டாகிவிட்டது. ரூத் மெழுகுவத்தி ஒன்றை பற்ற வைத்து அறையில் ஒளியேற்றினாள். மனதை திடமாக்கிக் கொண்டு கையில் பிடித்திருந்த மெழுகுவர்த்தியுடன் மாடிப்படிகள் ஏறினாள் ரூத். டெய்சி அம்மா சிவப்பு நிற டைரியை அந்த அறையிலா வைத்திருக்க வேண்டும்? தன்னுடைய பின்கழுத்துக்கு அருகே யாரோ பெரிதாய் மூச்சு விடுவதை போன்று உணர்ந்து திடுக்கிட்டு நின்றாள். பிணம் இருக்கும் பக்கம் பார்க்கவே கூடாது என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே ஐயாவின் அறையில் நுழைந்தவள். அவள் பார்வை பிணத்தை நோக்கித்தான் சென்றது. வீல் என்று அலறியவள் மெழுகுவர்த்தியை இறுக்கமாக பிடித்து கொண்டே கண்ணிமைக்கும் நேரத்தில் படியிறங்கி தடதடவென வந்தவள் ஹாலையும் தாண்டி வெளிவாயிலுக்கு வந்தாள். இது தனக்கு தேவையா என்ற பச்சாதாபத்தில் வீறிட்டு அழத் துவங்கினாள். நாய் இன்னமும் இருட்டை நோக்கி குறைத்தபடித்தான் இருந்தது. சமயத்தில் மின்சாரம் வந்ததும் தெருவிளக்குகள் பளிரிட்டன. வாசல் படியில் குனிந்த வாக்கில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தவள் முன்பாக ஜான்சன் வந்து நின்று ஏங்க என்றான். ஜான்சன் எதிர்விடுத்தான். அங்கு அவனும் அவன் அம்மாவும் மட்டுமே இருப்பது இவளுக்கு தெரியும். டெய்சி அம்மா இவனை பற்றி இவளிடம் நல்ல விதமாக சொல்லி இருக்கவில்லை. இவன் மனைவியை கொன்று தூக்கில் தொங்கவிட்டவன் என்று தான் சொல்லியிருந்தார். இப்போது தன் எதிரே நிற்கும் அவன் முகத்தை பார்த்தால் முகப்பு விளக்கில் ரூத். இப்போதைக்கு இவனாவது கிடைத்தானே என்று முகத்தை துடைத்து கொண்டாள். நீங்களா இப்ப பயந்து கத்துனீங்க என்றவனிடம் விஷயம் பூராவும் சொன்னாள். கடைசியாக மாடியில் இப்போ வேற பிணம் கிடக்கு என்றாள். உங்களுக்கு பயம் வேற. பிணம் எங்க இருந்துங்க வந்துச்சு? அவரோட உடல் கருத்து போயிருக்கும். சரி வாங்க, நான் அந்த டைரியை எடுத்து தரேன் என்றவனை வீட்டினுள் கூட்டி போனாள் ரூத். மாடி ஏறி சென்று பீட்டர் ஐயாவின் அறைக்கு வெளியே நின்று கொண்டாள். ஜான்சன் அறைக்குள் சென்று டேபிளின் மீதிருந்த டைரியை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தான். எதிர் வீட்டுல 10 வருஷமா இருக்கேன். இன்னைக்குத்தான் இந்த வீட்டுக்குள்ள வர்றேன். எந்த நேரமும் இந்த வீடு பேய் வீடு கணக்கா சாத்தியே கிடக்கும். அந்த டீச்சர் யார்கிட்டவும் பேச்சே வச்சுக்க மாட்டாங்க என்று பேசிக்கொண்டே ஹாலுக்கு இருவரும் வந்தார்கள். டைரியில் இருந்த எண்களுக்கு ஜான்சனே தகவலை சொன்னான். இப்போது இவனை முழுதாக நம்பலாமா என்ற பயமும் இருந்தது இவளுக்கு. பெரிய வீடு, தனியாக வேறு நான் ஒருத்தி. இரவு மணி வேறு 9 தாண்டி விட்டது. இவன் கொலைகாரன் என்று வேறு அம்மா சொன்னார்கள். வாழ்நாளில் ஒரே நாளில் இத்தனை பயங்களுடன் ஒரு நாளைக்கு கூட நான் கழித்ததே இல்லை என ரூத் நினைத்தாள். சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க, நீங்க வாங்க எங்க வீட்டுக்கு, அம்மா இருக்காங்க, கூட்டாஞ்சோறு தான் இன்னைக்கு எங்க வீட்டுல என்றவனிடம் வேண்டாம், பசிக்கலை என்றாள். பிணம் இருந்தா உங்களை அது என்ன பண்ணுது? அதுக்காக நீங்க இப்படி பசியோட இருக்கணுமா என்றான் ஜான்சன். அட நீங்க வேற, பயந்து பயந்தே எனக்கு வயிறு நிரம்பிடுச்சுங்க என்றாள் ரூத். அவன் சிரித்தான். இவனா மனைவியை கொன்றிருப்பான்? எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேனுங்க. போனவனை காணமுன்னு இருப்பாங்க. மறுபடியும் பயந்து கத்திடாதீங்க சிரித்தபடி சொல்லிவிட்டு சென்றவன் திரும்பி வருகையில் கையில் ஹார்லிக்ஸ் டம்பளரோடு வந்தான். இவள் மறுக்காமல் வாங்கி கொண்டாள். கடைசிக்கு இவனாவது என் பயத்தை உணர்ந்து துணைக்கு வந்தானே என்றிருந்தது. ஜான்சன் ஒரு சோபாவிலும் ரூத் ஒரு சோபாவிலும் ஒருவர் முகம் ஒருவர் பார்த்தபடி அமர்ந்து கொண்டார்கள். டிவி பார்ப்போமா என்றவனிடம் பிணம் இருக்கிற வீட்டுல தப்புங்க என்று சொன்னதும் சரி என்று சொல்லிவிட்டு சாய்ந்து கொண்டான் சோபாவில். இவள் தன்னுடைய வாழ்க்கை சுருக்கத்தை அவனிடம் முழுவதுமாக சொல்லி முடித்தாள்.
அவனை பற்றியும் விசாரித்தாள். தனியார் பேருந்தில் டிரைவர் என்றும் ஒரு பிடிவாதக்காரியை மணந்து கொண்டு வாழ்க்கையில் பட்ட வேதனைகளை மறுக்கவும் முடியாமல் சொன்னான். அல்ப விஷயத்துக்காக தூக்கு போட்டு கொண்டவளை இன்னமும் மன்னிக்க தயாரில்லை என்றான். அப்படியா? ஏன் தான் இப்படி புத்தி கெட்டு பொறுமையை இழந்து தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள் தெரியவில்லையே. ரூத் சொன்னதை கேட்டு அவன் தலையை மட்டும் அசைத்தான். எங்க அம்மா சொல்லுவாங்க, நம்மை விட்டு ஒன்று போச்சுன்னா நம்ம கவலைப்பட்டு மனசு உடைச்சிடக்கூடாது, அதைவிட பல மடங்கு நல்ல விஷயம் நமக்கு கிடைக்கும்னு. எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? பெரியவர்கள் சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும். என் வாழ்க்கையிலும் அப்படித்தான். என் மாமாவின் தப்பான பார்வையில் இருந்து தப்பிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தேன். இதோ இப்போது இந்த வீடு எனக்கு அடைக்கலம் கொடுத்தது. ஆனால் இனி என் வாழ்க்கை எதை நோக்கி போகுமோ எனக்கே தெரியவில்லை. கண் கலங்கியபடி ரூத் சொன்னவுடன், ஏன் கவலைப்படறீங்க? கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையும் நல்ல முறையில் அமையும். நல்லவர்களை ஆண்டவர் சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார். நான் தினமும் எதிர் வீட்டில் இருந்து உங்களை பார்ப்பேன். நீங்கள் காய்கறி வாங்கும் போது, மற்ற விஷயங்களுக்காக வெளிவரும்போது உங்களை நான் கவனித்திருக்கிறேன். உங்கள் அமைதியான பார்வை, உங்கள் சாந்தமான முகம் எனக்கு மிகவும் பிடிக்கும். உங்களிடம் பேசலாம், உங்களை பற்றி விசாரிக்கலாம் என்று தோன்றும். டெய்சி அம்மாவை யோசித்து நான் அப்படியே இருந்து விடுவேன். அவர்கள் எங்களிடம் எதுவும் பேசியதில்லை. எப்போதுமே முறைக்க மட்டுமே செய்வார். அந்த பார்வையிலேயே என்னை அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று தெரிந்து போய்விட்டது எனக்கு என்று சொல்லி சிரித்தான். அப்படியே தூங்கியும் போனான். மனதில் வஞ்சகம் கவலைகளும் இல்லாதவர்கள்தான் படுத்தவுடன் தூங்குவார்களாம். இதை ரூத் எண்ணிக்கொண்டாள். பாவம், இவன் நல்லவன்தான். இப்போது இவனும் இங்கில்லை என்றால் விடுவதற்குள் பயத்தில் தானும் செத்திருப்போம் என்று யோசித்து கிடந்தவள் கண்ணயர்ந்தாள். டெலிபோன் சத்தம் கேட்டு திடுக்கென விழித்தவள் எழுந்து போய் ரிசீவரை எடுத்து காதுகளில் வைத்தாள். ஈரோடு வந்து இறங்கிட்டேம்மா, இன்னும் 1/4 மணி நேரத்துல ஆட்டோ பிடிச்சு வந்துடுறேன் என்று டெய்சி அம்மா தான் பேசியது. மணியை பார்த்தாள். அது விடியற் காலை 4 காட்டியது. ஜான்சனும் டெலிபோன் சத்தத்தால் எழுந்து கொண்டான். முகத்தை உள்ளங்கையால் துடைத்து கொண்டே எழுந்தவன், சரிங்க, அந்த அம்மாவுக்கு என்னை பார்த்தால் பிடிக்காதுங்க. அவங்க வர்றப்ப நான் இங்கே இருக்கல, நான் கிளம்புறேன் என்று சொல்லி வெளிவாயில் நோக்கி சென்றான். பின்னாலேயே சென்றவள் தேங்க்ஸ் சொன்னாள். டெய்சி அம்மா வீடு வந்து சேர்ந்த பிறகுதான் ரூத் நிம்மதியானாள். விடியற் காலையில் சொந்தம் பந்தம் என்று கணிசமான கூட்டம் வீட்டில் சேர்ந்து விட்டது. காரியங்கள் துரிதமாய் நடைபெற துவங்கின. இந்த வீட்டில் தான் யார் என்று தெரியாமல் ஒதுக்கமாய் நின்றிருந்தாள் ரூத். அன்று 10 மணி அளவில் கல்லறை தோட்டத்தைச் சேர்ந்த அமரர் ஊர்த்தியில் பீட்டர் ஐயாவின் உடல் ஏற்றப்பட்டு ஊர்த்தி கிளம்பி போயிற்று. ரூத்திற்கு நடந்து கொண்டிருந்த விஷயங்கள் ஆச்சரியமும் அதிர்ச்சியுமாய் இருந்தன. மதியம் 1 மணி என்கிற போது லாரியில் வீட்டினுள் இருந்த சாமான்கள் ஏற்றப்பட்டு அது கிளம்பி போயிற்று. மீண்டும் சாமான்கள் மீதம் இருந்ததால் டெய்சி அம்மாவின் தங்கையின் கணவர் இன்னும் ஒரு மினி லாரியை வரவழைத்தார். அவர்களின் குடும்பம் சென்னிமலையில் இருக்கிறதாம். இனி டெய்சி அம்மா தங்கையோடு தங்கிக் கொள்வதா ஏற்பாடாம். அவர் சம்மதித்ததும் காரியங்கள் மின்னல் வேகத்தில் நடந்தன. இதுநாள் வரை இந்த வீட்டை டெய்சி அம்மாவின் சொந்த வீடு என்று தான் இவள் நினைத்திருந்தாள். ஆனால் இது வாடகை வீடாம். மாதம் 3000 ஐயோடா என்று நினைத்தாள் ரூத். இறுதியாக மாருதி வேன் ஒன்று வந்து வீட்டின் முன் நின்றதும் டெய்சி அம்மாவை அவரது தங்கை வீட்டினுள்ளிருந்து கூட்டி வந்தார். இவள் சோகமுகமாய் அவர் முன் போய் நின்றாள். ரூத் டெய்சி அம்மாவிடம் தனக்கான பணத்தை கேட்டாள். அதை அந்த சமயத்தில் கேட்க அவளுக்கும் சங்கடம்தான். என்றாலும் கையில் எதுவும் இல்லை என்பதால் அப்படி கேட்டாள். நீ தாண்டி ஐயாவை கொன்னுட்டே, கடைசி நேரத்துல என்ன துடிச்சாரோ, உன்னால தாண்டி அவரை செத்தாரு என்று கத்தி பேச ஆரம்பித்தாள் டெய்சி அம்மா. முன்னுதடு பிதுங்கி அதை அழுது கொண்டு வாங்கினாள் ரூத். வேனில் டெய்சி அம்மா ஏறியதும் அழுது கொண்டிருந்த இவளை கூப்பிட்டார். 500 ரூபாய் தாள் ஒன்றை வேனில் இருந்தபடி கை நீட்டி இவளுக்கு கொடுத்தாள் டெய்சி அம்மா. அதை இவள் வாங்கி கொண்டதும்
வேன் கிளம்பி போயிற்று. ரூத் காலியாயிருந்த வீட்டினுள் சென்று தன் துணிமணிகளை சூட்கேஸில் திணித்து கொண்டு வெளிவந்தாள். அவளுக்கு இப்போது எங்கு செல்வது என்று தெரியவில்லை. அவள் கண்களில் கண்ணீருடன் நின்றிருக்க, அப்போது எதிர் வீட்டு வாசலில் இருந்து ஜான்சன் இவளை பார்த்தபடி வந்தான். அவனை பார்த்ததும் இவள் ஓவென அழத் துவங்கினாள். அழாதீங்க, இன்னும் நீங்க என்ன சின்ன பிள்ளையா என்றவன், நான் உங்களிடம் ஒன்று கேட்கட்டுமா என்ற தயக்கத்துடன் கேட்க, அவள் எதுவும் சொல்லாமல் அவனையே பார்த்திருக்க, உங்களுக்கு விருப்பம் என்றால் நாம் கல்யாணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்டுவிட்டான். இது ரூத்திற்கு மிகவும் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அவள் பதில் பேசாமல் அவன் தோளில் சாய்ந்து கதறினாள். இப்பவே என்னை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறீங்களா? அழுகையுடனேயே அவனை கேட்டாள் ரூத். அவன் சிரிப்புடன் அவள் கைகளை பற்றி கொண்டான். அப்படியே இருவரும் நடந்தனர். வாழ்க்கையில் நம் மீது பிரியம் வைத்திருப்பவர்கள், இல்லை நாம் பிரியம் வைத்திருப்பவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டால் நம் வாழ்க்கை அப்படியே முடிந்துவிடும் என்று அர்த்தமில்லை. நம் வாழ்க்கையை நோக்கி அமைதியாகவும் நேர்மையாகவும் வாழத் துவங்கினால் நம் வாழ்க்கை கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல முறையில் மாறும் என்பதற்கு ரூத்தின் ஜான்சனின் வாழ்க்கையே உதாரணம். நன்றி.